காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி மாதிரி காத்திருந்து காத்திருந்து நெல் மூட்டைகள் எல்லாம் முளைக்க தொடங்கியதுதான் மிச்சம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நானும் டெல்டா காரன் தான்டான்னு மாறு தட்டிக்கிட்டே இருந்த ஸ்டாலின் அரசோட அலட்சியம்தான். ஃபைனான்ஸ் எடுத்து வட்டி கட்டி விவசாயம் பண்ணி எல்லாமே போயிருச்சு சார், அழிஞ்சு போயிருச்சு சார். மழையில வேற வழியே இல்ல சார். அடுத்தடுத்து விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பைசா கூட இல்ல சார். இந்த கடன் வாங்க முடியாது சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். 3 ஏக்கர் ஒத்தி வாங்கி நட்டோம் சார். ஒத்தி வாங்கி நட்டு எல்லாமே வீணா போச்சு. குறுவையில மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சு. நான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஏது பண்றது ஒண்ணும் தெரியல. திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 6.5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி. கடந்த ஆண்டை விட நல்ல விளைச்சல். அறுவடையும் செப்டம்பர் 1ஆம் தேதியே தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த முறை நல்ல மழை இருந்துச்சு. அதனுடைய விளைவா நல்ல விளைச்சல். இதெல்லாம் இருந்து என்ன பயன்? எப்பவும் போல இந்த திமுக அரசு முன்னேற்பாடு ஒண்ணுமே இல்லை. ஒரு வாரமா நாங்களும் ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் பண்றோம். எந்த அதிகாரியும் வந்து பார்வையிடல சார். நாங்க இனிமே என்ன சார், வாழ்றதா சாவுறதா சார்? ஒரு வாரமா தாசில்தார் வந்தாங்க, வீடியோ வந்தாங்க, விஓ வந்தாங்க. ஒருத்தருமே நான் சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லி ஒரு வாரமா அங்கிட்டு வரவே இல்லை சார். எல்லாம் அங்கிட்டே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தவிர அங்கிட்டு வரவே இல்லை சார் யாருமே. இதனால விவசாயி நெல் மூட்டையை தூக்கிக்கிட்டு ராத்திரி பகல் காத்திருக்கிற நிலைமை ஏற்படுது. இதற்கிடையில மழையும் வந்துச்சு. தஞ்சை குடவாசல் சைட்ல மட்டும் 18,000 டன் நெல் மூட்டைகள் வேஸ்ட். மழை வந்து அழிச்சு எல்லா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போய் முளைச்சிருச்சு சார். சாஞ்சி 100 பைக்கு 15 மூட்டை போச்சுனாக்கா நாங்க எங்க போய் நாங்க என்ன பண்ண முடியும்? பயிரை எல்லாமே நாசமாகி முளைச்சி போச்சு சார். சுத்தமா முளைச்சி போச்சு. ஒருத்தருமே வர்றதில்லை சார். அதனால நான் வண்டியை விட்டு விழுகுறோம் சார். இதுக்கெல்லாம் மேல முதல்வர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வச்ச கிடங்குகள் இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்கு. விளம்பரத்துக்கு மட்டும் வேலை செய்யற இந்த டிஎம்கே அரசு பேருக்கு மட்டும் கிடங்குகளை திறந்து வச்சுட்டு அதை எப்பவும் போல கண்டுக்காம விட்டுட்டாங்க. திருவாரூர் பூங்காவூர் உள்ள கிடங்கு 1.60 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட கிடங்கு. 1000 டன் நெல் வைக்கலாம். ஆனா பல மாதங்களா பூட்டு போட்டு மட்டும்தான் கிடக்கு. 1,60,000 நட்டோம் சார் இது வரைக்கும். விவசாயம் பண்ணி நாங்க முன்னுக்கு வர்றது எங்க எப்படி? நாங்க வச்ச நகையை எப்படி மீட்டு கொண்டு வர்றது? அடுத்தடுத்து விவசாயம் பண்றதா இல்ல சாவுறதா சார்? ஆனா இந்த அதிகாரிங்க சாலை வசதி இல்லாததுதான் நெல் கிடங்கு செயல்பாட்டுக்கு வராததுக்கு காரணம் அப்படின்னு விவசாயிகளுடைய பிரச்சனையை பூசி மொழுக பாக்குறாங்க. ஏதோ சாலை வசதி இல்லாதது வேற கவர்மெண்ட் பிரச்சனை மாதிரி பேசுறாங்க.